Good morning, students. Welcome to our biozoology class. Nowadays, we have to discuss about the chapter 5 molecular biology. So, in this slide, we will learn about the central dogma of molecular biology. What is the central dogma of molecular biology? See the picture ma. It's a DNA. DNA வந்து என்னவா மாறிடும் replication process மூலமா another one DNA வை produce பண்ணும். Okay. So, in this DNA, to transcribe to producing a RNA. What type of RNA? mRNA, messenger RNA. Okay. Next is these RNA, it process of the translation to producing proteins. So, this is the formula of central dogma of molecular biology. இப்போ செகண்ட் பிக்சரை பாருங்கள். ஸோ டபுள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் மூலமாக என்ன தான் ப்ரொடியூஸ் ஆகும்? டபுள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏ தான். ஓகே. ஸோ இந்த டிஎன்ஏ டிரான்ஸ்கிரிப்ஷன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கிது? சிங்கிள் ஸ்ட்ராண்டட் RNA, single strand RNA. So next is the single strand RNA undergo the process of a translation to producing protein synthesis. Okay, so these are the central dogma of molecular biology. So in this process, in the slide la நம்ம வந்து transcription மட்டும் தான் பார்ப்போம். Okay. Where it is takes place replication எங்கப்பா நடக்கும்? நியூக்ளியஸில். ரெப்ளிகேஷன் எங்கே நடக்கும்? நியூக்ளியஸில். இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் இருக்குல்ல, டிஎன்ஏ டு ஆர்என்ஏ, வேர் இட் இஸ் டேக்ஸ் பிளேஸ்? சேம் நியூக்ளியஸில் தான் நடப்பாங்க. ஓகே. ஸோ எப்போ எம்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகுதோ அப்போ தான் இது ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்காக டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் பண்ணுறதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நியூக்ளியஸில் இருந்து சைட்டோபிளாசம்க்கு வருவாங்க. அப்போ வாட் இஸ் அ பிளேஸ் ஆஃப் translation to producing protein synthesis? Cytoplasm. DNA replication எங்கே நடக்கும்? நியூக்ளியஸில் தான். எந்த ஃபேஸில் நடக்கும்பா படித்தோம்? எஸ் ஃபேஸ். வெரி குட். ஸோ transcription where it is takes place? Nucleus. After, what is the result of transcription? Yes, mRNA. So mRNA next translate to producing proteins. Where it is occur? Yeah, in the cytoplasm. Okay. So the mRNA நியூக்ளியஸ்லேருந்து உடனே mRNA ப்ரொடியூஸ் ஆகிட்டோன்னே என்ன பண்ண மாட்டாங்க? சைட்டோபிளாசம்க்கு வர மாட்டாங்க. ஓகே. ஸோ இன் அண்டர்கோஸ் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் எ transcriptional process. Post-transcriptional process. Otherwise, these are the process is called as a spliceosomes. அப்படின்னு சொல்லி படிப்போம். ஸோ தட் ஒன் இஸ் த இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின். ப்ரோகேரியாட்ஸில் இந்த ஸ்ப்ளைசியோசோம்ஸ் இருக்காது. யூகேரியாட்ஸில் மட்டும்தான் ஸ்ப்ளைசியோசோம்ஸ் இருக்கும். ஓகே. See the differentiation of a transcription and reverse transcription. ஸோ இதே கான்செப்டை நம்ம 7th லெசன்லேயும் படிப்போம். நல்லா கவனிங்க. டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து ப்ரோகேரியாட்ஸ் யூகேரியாட்ஸில் நடக்கும். டிரான்ஸ்கிரிப்ஷன்னா என்ன? நமக்கு டிஎன்ஏ எம்ஆர்என்ஏவாக மாறுறது தான் டிரான்ஸ்கிரிப்ஷன். ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் எங்கே நடக்கும் அப்படின்னா ரெட்ரோவிரடிய ஃபேமிலி இருக்காங்களா, ஹெச்ஐவி இவங்களாம். ஸோ அந்த ஃபேமிலியில் ஆக்சுவலாக வைரஸ் வந்து என்னப்பா இஸ் அ டிஎன்ஏவா ஆர்என்ஏவா அதனுடைய ஜீனோம்? ஆர்என்ஏ. ஓகே. ஸோ எப்படி ஒரு ஆர்என்ஏ ஜீன் வந்து நம்ம பாடியில் போய் வரும், உள்ளே வந்து எப்படி இன்ஜெக்ட் ஆகும் அப்படின்னா, ஸோ இந்த ஆர்என்ஏ வைரஸ், அந்த வைரஸ் வந்து நம்ம பாடியை வந்து அஃபெக்ட் பண்ணுறப்ப இந்த ஆர்என்ஏ நம்ம ஜீனோமோட சேர்ந்து என்னவா மாறிடும் அப்படின்னா டிஎன்ஏவாக மாறிடும். அதுக்கு என்ன தேவை, ஹெல்ப் பண்ணும் தேவை அப்படின்னா, எப்போ வந்து ஒரு ஆர்என்ஏ வைரஸ் ஹோஸ்ட்டுக்குள்ளே வருதோ ஸோ அப்போ அது என்னவா மாறிடும் அப்படின்னா டிஎன்ஏவாக மாறிடும். அதுக்கு என்ன என்சைம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா இந்த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைம் தான். ஸோ அந்த ப்ராசஸ்க்கு பேர் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ஒரு டிஎன்ஏயில் இருந்து ஆர்என்ஏவாக மாறுச்சுன்னா அது வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன். ஒரு ஆர்என்ஏ ஹோஸ்ட்டுக்குள்ளே போய் டிஎன்ஏவாக மாறிக்கிடுச்சுன்னா அது வந்து என்னது? ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க டிஎன்ஏ டூ திருப்பி எம்ஆர்என்ஏ மாறுவாங்க. எம்ஆர்என்ஏலேருந்து டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் ஆஃப் ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இப்படி தான் அவங்க வந்து ஆர்என்ஏ வந்து ஹியூமன் ஹோஸ்ட்டுக்குள்ளே வந்து இன்ஃபெக்ட் பண்ணுறதுக்கான காரணம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இஸ் வாட் ஆர் த மாலிகூல் சிந்தசைஸ்டு த டிரான்ஸ்கிரிப்ஷன்? RNA from DNA.
So this is the reverse transcription DNA from RNA. What is the name of the enzymes is involved in is a transcriptase and a reverse transcriptase. What is the template of transcription ma? So templateனா என்ன அது பேரண்டல் மாதிரி ஓகே ஸோ அந்த இடத்துல தான் நடக்கும் ஸோ டிஎன்ஏ வாட் இஸ் அ பேரண்டல் டெம்ப்ளேட் ஃபார் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸ் இஸ் த ஆர்என்ஏ கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கும் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கும் டிஃப்ரென்ஷியேஷன் புரியுதா ஸோ இந்த கான்செப்டை நம்ம 9th லெசனில் ஹெச்ஐவியோடைய ரெட்ரோவைரஸோடைய ஹியூமன் ஹோஸ்ட்டில் எப்படி அது வந்து ஃபங்க்ஷன் பண்ணி நமக்கு நம்மளுடைய T4 இதை வந்து T4 செல்ஸு டிஹெச் செல்ஸு அந்த லிம்போசைட்ஸை வந்து சப்ரஸ் பண்ணுது அது மூலமாக எப்படி ஹெச்ஐவி இன்டியூஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு இம்யூனாலஜி ரிலேட்டடாக படிப்போம் அதுக்கு இந்த கான்செப்ட் வந்து தேவைப்படும் எப்படி ஐ ரிப்பீட் வைரஸ் இஸ் த ஹேவிங் எ ஜீனோம் வைரஸோட ஜீனோம் என்ன ஆர்என்ஏ ஓகே ஸோ இந்த ஆர்என்ஏ ஹியூமன் ஹோஸ்ட்டுக்குள்ளே வர்றப்ப என்னவா மாறிடும் ஹியூமன் ஹோஸ்ட்டோடு சேர்ந்து டிஎன்ஏவாக மாறிடும் ஸோ அதுக்கப்புறம் இந்த டிஎன்ஏ அது ஆர்என்ஏ வந்து டிஎன்ஏவாக ஹியூமன் ஹோஸ்ட்டோட மாறுறதுக்கு அதுக்கு என்ன தேவை வாட் இஸ் த நேம் ஆஃப் த என்சைம் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைம் ஸோ அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க டிஎன்ஏ நம்ம ஹியூமன் ஹோஸ்ட்டோட மாதிரி டிஎன்ஏவாக மாறிட்டோன்னா அஸ் யூஷுவல் ப்ராசஸ் ஆஃப் எ டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷன் ஃபங்க்ஷனை பண்ணுவாங்க ஓகே கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் சென்ட்ரல் டாக்மா ஆஃப் மாலிகுலர் பயாலஜி புரிஞ்சாதான் இந்த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஷன் ஆஃப் எ ரெட்ரோவெரிடே ஃபேமிலியில் இருக்கிற கான்செப்ட் வந்து புரியும் ஓகே வாட் இஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் அண்ட் வாட் ஆர் த 3 ரீஜியன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்னா என்ன டிஎன்ஏ ஆர்என்ஏவா டிரான்ஸ்கிரைப் பண்ண போகிற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னது டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் ஸோ அதை வேறு மாதிரி சொல்லலாம்னா எப்படி சொல்லலாம் சீக்வன்ஸ் ஆஃப் எ நியூக்ளியோடைட்ஸ் இன் டிஎன்ஏ அப்போ டிஎன்ஏயில் இருக்கிற நியூக்ளியோடைட் சீக்வன்சஸ் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ தான் ஓகே இது என்னவா மாறப்போகுது சிங்கிள் ஆர்என்ஏ மாலிகுல் நியூக்ளியோடைட் சீக்வன்சஸாக மாறுற அந்த நிகழ்ச்சிக்கு பேர் தான் அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னது இஸ் அ டிரான்ஸ்கிரிப்ஷன் கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் டிஎன்ஏ transcribed into RNA molecule is called as a transcription unit அதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னா இஸ் அ ப்ரொமோட்டார் ரீஜியன் என்ன ரீஜியன் தேவை ப்ரொமோட்டார் ரீஜியன் செகண்ட் ஒன் இஸ் ஸ்ட்ரக்சரல் ஜீன் தேர்ட் ஒன் இஸ் டெர்மினேட்டார் ரீஜியன் ஸோ தீஸ் ஆர் த 3 regions is very much important to starting the transcription ப்ரொமோட்டார் ரீஜியன்னா என்னதுப்பா ப்ரொமோட்டாரில் தான் என்ன ஆகும் அப்படின்னா டிரான்ஸ்கிரிப்ஷனே ஸ்டார்ட் ஆகும் ஸோ அந்த ப்ரொமோட்டார் ரீஜியன் எப்பயுமே எப்படி இருப்பாங்க அப்படின்னா 5' என் அப்ஸ்ட்ரீம் இந்த 2 கோடு போட்டிருக்காங்கல்ல இந்த 2 கோடில் மேலே இருக்கிற டபுள் ஸ்டாண்டர்ட் இது 2 கோடுங்கிறது என்னது டபுள் ஸ்டாண்டர்ட் ஸோ அப்ஸ்ட்ரீம் ஸ்ட்ராண்ட் மேலே இருக்கிற ஸ்ட்ராண்ட் வந்து டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் கீழே இருக்கிற ஸ்ட்ராண்ட் வந்து என்னது இட்ஸ் அ கோடிங் ஸ்ட்ராண்ட் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா ஓகே ஸோ ப்ரமோட்டார் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து நான் டீட்டெயிலாக சொல்கிறப்ப மேலே இருக்கிற ஸ்ட்ராண்ட் டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் கீழே இருக்கிறது கோடிங் ஸ்ட்ராண்ட் ஓகே ஸோ the promoter what is the function of this promoter it initiates the transcription இந்த இடத்துல இருந்து தான் என்ன ஆகும் transcription initiation நடக்கும் okay so what is the structural gene so these are the structural gene it codes for RNA to RNA polymerase கோட் பண்ணுறவங்க ஏன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறப்ப என்ன தேவை ஸோ ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்சைம் தேவை அந்த 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 என்சைமை ப்ரொவைட் பண்ணுறவங்க யார் இந்த ஸ்ட்ரக்சரல் ஜீன் தான் ஓகே நெக்ஸ்ட் இஸ் டெர்மினேட்டார் கண்டினியூஸாக நமக்கு என்ன ஆகிட்டே இருக்கக்கூடாது டிஎன்ஏ டு எம்ஆர்என்ஏவா டிரான்ஸ்கிரிப்ஷனே பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது அதை வந்து ஒரு இதை ஸ்டாப் பண்ணணும் இவ்வளோ அளவுக்கு போதும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிக்கும் ஸ்டாப் பண்ணிக்கிறோம் அந்த ஸ்டாப் பண்ணிக்கிற மெக்கானிசம்க்கு பேர் தான் டெர்மினேட்டார் okay the terminates are end as 3' end it's a downstream process ப்ரொமோட்டாருங்கிறவங்க எங்கே இருந்தாங்க அப்ஸ்ட்ரீமில் இட்ஸ் அ 5' எண்ணில் இருந்தாங்க ஓகே ஸோ இந்த 3 ஜீனும் 2 மார்க் கொஷினில் கூட கேட்பாங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின்மா வாட் இஸ் த டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் த பாலிசிஸ்ட்ரானிக் அண்ட் மோனோசிஸ்ட்ரானிக் ஒரு டிஎன்ஏ கோட் பண்ணி ஒரு எம்ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் பண்ணி அதில் இருந்து என்ன ஆகுது
Is a poly means is a many number of a mRNA to produce to synthesizing a number of a polypeptide. அதுக்கு பேர் பாலிசிஸ்டானிக். ஒரே ஒரு டிஎன்ஏ கோட் பண்ணி ஒரு எம்ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு ப்ரோட்டீனை சிந்தசைஸ் பண்ணால் அதான் என்னது மோனோசிஸ்ட்ரானிக். ஸோ இந்த மோனோசிஸ்ட்ரானிக் வந்து எதில் இருக்கும் அப்படின்னா யூகேரியாடிக் ஜீன்ஸில். பாலிசிஸ்ட்ரானிக்ங்கிறது எங்கே இருக்கும்? ப்ரோகேரியாடிக் ஜீன்ஸில் இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ். ஸோ பாலிசிஸ்ட்ரானிக்ங்கிறது அங்கே என்ன இருக்கும்? நிறைய டிஎன்ஏ அந்த பபிள்ஸ் மாதிரி இருக்கும். அந்த பபிள்ஸ்லேருந்து நிறைய எம்ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ மோர் தென் நம்பர், பட் ஆனால் ஒரு ப்ரமோட்டார் தான் இருப்பாங்க, ஒரு சிந்தசிஸ் ஆஃப் எம்ஆர்என்ஏ தான் இருப்பாங்க. அது மூலமாக மோர் தென் ஒன் பாலிபெப்டைட் செயின்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா இட்ஸ் அ பாலிசிஸ்ட்ரானிக். Its examples is prokaryotes, and one promoter direct synthesis of a only one mRNA that usually translates to only a one protein that is called as a monocystranic. It will be occur in eukaryotic genes. Note பண்ணிக்கங்க what is the differentiate between polycystranic and monocystranic. book back question also அம்மா இந்த question, அதனால் நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோ. ஓகே ஓகே வாட் இஸ் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் அண்டு கோடிங் ஸ்ட்ராண்ட்? அங்கே மேலே பிக்சரை பாருங்கள். நம்ம ஆல்ரெடி முந்தின படத்துலேயே சொன்னோம். ஒன்று வந்து டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டு, இன்னொரு கோடு வந்து என்னது கோடிங் ஸ்ட்ராண்டுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் பிக்சரில் ஸ்லைட்ஸில் இருக்க பிக்சரில் பார்த்தோம். ஓகே, இந்த கோடிங் ஸ்ட்ராண்டுக்கு என்னென்னலாம் நேம் இருக்குது? கோடிங் ஸ்ட்ராண்ட் எப்பயுமே 5' to 3' தான் இருப்பாங்க. ஸோ இட்ஸ் கால்ட் அஸ் அ ப்ளஸ் ஸ்ட்ராண்ட், கோடிங் ஸ்ட்ராண்ட், சென்ஸ் ஸ்ட்ராண்ட், நான் டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட். இதெல்லாம் வந்து கோடிங் ஸ்ட்ராண்டுக்கு நேம். ஸோ 3' to 5' இருக்கிறவங்க பேர் டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட், ஆன்டிசென்ஸ் ஸ்ட்ராண்ட், நான் கோடிங் ஸ்ட்ராண்ட், இதுக்கு இல்லைன்னா மைனஸ் ஸ்ட்ராண்ட். ஸோ தீஸ் ஆர் த நேம் வி ஹேட் கிவன் ஃபார் அ டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டுக்கு. ஸோ இந்த 2 டபுள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏலேருந்து தான் நமக்கு என்ன கிடைக்கிது? எம்ஆர்என்ஏ கிடைக்க போகுது. ஸோ வாட் இஸ் த பொலாரிட்டி ஆஃப் எ டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட்? பிக்சரை பார்த்தே சொல்லுங்கள். இட்ஸ் அ 3' to 5'. வாட் இஸ் த பொலாரிட்டி ஆஃப் த கோடிங் ஸ்ட்ராண்ட்? இட்ஸ் அ 5' to 3'. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த ஸ்ட்ராண்ட்ஸ். த டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட்னா என்னவா ஆக போகுது அப்படின்னா இட்ஸ் அ டெம்ப்ளேட் ஃபார் டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் கோட்ஸ் ஃபார் ஆர்என்ஏ. ஆனால் அந்த கோடிங் ஸ்ட்ராண்ட்லேருந்து என்ன ஆகாது? கோடிங் ஸ்ட்ராண்ட்லேருந்து நமக்கு ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் ஆகாது. டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட்லேருந்து தான் என்ன ஆகும்? அதை டெம்ப்ளேட்டாக வச்சுட்டு ஆர்என்ஏ சிந்தசிஸ் ஆகும். Can you understand? So these are the differentiation between the template strand and coding strand. நல்லா அந்த பிக்சரை பாருங்கள். ஸோ அந்த பிக்சரில் 5' to 3' இருந்தால் அவங்களுக்கு பேர் டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட், 3' to 5' இருந்தால் அவங்களுக்கு பேர் என்னது? இட்ஸ் அ கோடிங் ஸ்ட்ராண்ட். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்மா? வாட் இஸ் பிரிட்னோவ் பாக்ஸ் ஆர் டாட்டா பாக்ஸ்? நம்ம சொன்னோம் ஒரு ப்ரொமோட்டா ரீஜியனில் தான் என்ன ஆகும்னு சொன்னோம், இனிஷியேட்டர் சிந்தசிஸ், இனிஷியேஷன் ஆஃப் எ டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும்னு சொன்னோம். அந்த ப்ரொமோட்டார் ரீஜியனில் எப்படி அதை வந்து ப்ரொமோட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா அதில் அதிகமான நியூக்ளியோடைட் பேஸ் பேஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா தைமினும் அடினைனும் இருக்கும். அது டிஏ அப்படின்னு இருக்கனால இதை வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா டாட்டா பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க யூகேரியாட்ஸில். ஓகே, ஸோ அது ப்ரோகேரியாட்ஸில் ப்ரிப்னோங்கிற ஒரு ஐடென்டிஃபை பண்ணனால ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அ ப்ரிப்னோ பாக்ஸ். ஓகே, ஸோ மேக்ஸிமம் அடினைன் நியூக்ளியோடைட்ஸ் என்னவாக தான் இருக்கும்? தைமின், அடினைன், தைமின் இப்படி தான் இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த எசென்ஷியல் பார்ட் ஆஃப் ப்ரொமோட்டார் சைட் ஆன் டிஎன்ஏ அண்ட் ஃபார் டிரான்ஸ்கிரிப்ஷன் டு அக்கர் இன் பாக்டீரியா. ஸோ ப்ரோகேரியாட்ஸில் இருக்கிற இனிஷியேட்டர் ஃபேக்டருக்கு பேர் என்னது? இஸ் அ ப்ரிப்னோ பாக்ஸ். ஓகே, அண்ட் யூகேரியாட்ஸில் கோல்ட்பர்க் ஹாக்னஸ்ங்கிறவர் இந்த டாட்டா பாக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணதுனால ஸோ திஸ் இஸ் அதர்வைஸ் இட் இஸ் கால்ட் அஸ் அ கோல்ட்பர்க் ஹாக்னஸ் பாக்ஸ். ஸோ இந்த ரீஜனில் தான் என்ன ஆகும்? கோர் ப்ரொமோட்டா ரீஜன் ஆஃப் எ ஜீன்ஸ் இன் ஆர்கியா அண்ட் ப்ரோகேரியாட்ஸில் இது ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் தான் என்ன ஆகும்? டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து இனிஷியேட் ஆகிற ப்ரொமோட்டார் ஏரியா. இந்த ப்ரொமோட்டார் ஏரியா of eukaryotes, the transcription unit is consist of a Tata box. It will be discovered by the Goldberg-Hagness. So it's called as the Goldberg-Hagness box. Can you understand? Okay. Dear students, நல்ல கவனிங்க. கவனிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து டயக்ராமேட்டிக்கோட மேட்ச் பண்ணி பார்ப்போம், ஈஸியாக புரியும். ஸோ இனிஷியேஷன், எலாங்கேஷன், டெர்மினேஷன் 3 types of process.
ஸோ இனிஷியேட் பண்ணுறவங்க எந்த இடத்துல இனிஷியேஷன் ஆகும்னு சொன்னேன், அந்த பிரிப்னோபாக்ஸ் இல்லைன்னா டிஏடிஏ ரீஜியன் இடத்துல. ஸோ அந்த இடத்துல யார் போய் உட்காருவாங்க அப்படின்னா ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்சைம். ஸோ இந்த ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்சைம் தான் என்ன பண்ணும், ப்ரொமோட்டார் சைட் ஆஃப் டிஎன்ஏவை போய் பைண்ட் பண்ணும். ஓகே, ஸோ இது பைண்ட் பண்ணோன்னே என்ன ஆகும் அப்படின்னா அவங்க ஆல்ரெடி எப்படி இருப்பாங்க, அன்வைண்டிங், 2 ஸ்ட்ராண்ட் ஒன்னோட ஒன்று பின்னி பிணைஞ்சு தானே இருக்கும். ஓகே, அவங்க வந்து அன்வைண்டிங் ஆவாங்க. வைண்டிங் ஸ்ட்ராண்ட் ஆஃப் டிஎன்ஏ டபுள் ஹெலிக்ஸ் என்னவா ஆயிடுவாங்க, பிரிஞ்சிருவாங்க. ஓகே, அன்வைண்டிங் ஆயிடுவாங்க. ஸோ யார் இனிஷியேட் பண்ணுறாங்க, அந்த எந்த ரீஜியனில், ப்ரொமோட்டார் ரீஜியனில் இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் ரோ தான் என்ன பண்ணுது, போய் பைண்ட் ஆகி அன்வைண்ட் பண்ணி ஸோ இந்த டிரான்ஸ்கிரிப்ஷனை இனிஷியேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இஸ் ஃபாலோட் பை எலாங்கேஷன். அப்படியே ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகிடுச்சு, அன்வைண்டிங் வந்து ஓப்பன் ஆகி ஒரு சின்ன இடத்துல மட்டும் நிற்கிது. ஸோ இது மெயினாக வந்து எலாங்கேஷன் 5' to 3' செயினில் தான் நடக்கும். ஸோ இதுக்கு வந்து ஆக்டிவேட்டட் ரிபோநியூக்ளியோசைட் ட்ரைபாஸ்பேட்ஸ் ஆர் ஆடட். ஏன்னா இவங்க வந்து நியூ ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகணும்ல. ஸோ இந்த ஏடிபி, ஜிடிபி, யூடிபி, சிடிபிலாம் டெம்ப்ளேட் ஸ்டாண்டுக்கு இதுவாக என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து போய் உட்காருவாங்க. சரியா? ஸோ திஸ் இஸ் காம்ப்ளிமெண்ட்ரி டு த பேஸ் சீக்வன்ஸ் இன் த டிஎன்ஏ டெம்ப்ளேட். ஸோ நம்ம டெம்ப்ளேட்டாக எது வச்சுருக்கோமோ அந்த டிஎன்ஏ டெம்ப்ளேட்டுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக என்ன பண்ணுவாங்க, ஸோ தீஸ் ஆர் த ரிபோநியூக்ளியோசைட் ட்ரைபாஸ்பேட்ஸ்லாம் இப்போ என்ன ஆவாங்க, பைண்ட் ஆகி ஒரு நியூ ஸ்ட்ராண்ட், ஒரு ஆர்என்ஏவை சிந்தசைஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் இட்ஸ் ஃபாலோட் பை டெர்மினேஷன் ஃபேக்டர் யார் அப்படின்னா ரோ ஃபேக்டர். இப்போ நமக்கு வர ஆர்என்ஏ வந்து என்னாகும் அப்படின்னா ஒரு ஹேர்பின் லூப் லைக் ஸ்ட்ரக்சரில் வந்து நிற்கும். ஓகே, நல்லா வளைஞ்சு. ஸோ இந்த ஹேர்பின் லூப் வந்துருச்சுனாலே ஆர்என்ஏ பாலிமரேஸ் ரோ ஃபேக்டர்ஸ், சாரிமா, இனிஷியேட் பண்ணுறது வந்து சிக்மா ஃபேக்டர், டெர்மினேஷன் பண்ணுறதா ரோ ஃபேக்டர். ஸோ இது வந்து பைண்ட்ஸ் டு த ஆர்என்ஏ பாலிமரேஸ் அண்ட் டெர்மினேட்ஸ் அ டிரான்ஸ்கிரிப்ஷன். ஸோ நமக்கு என்ன ஆயிரும், டிரான்ஸ்கிரிப்ஷன் ஸ்டாப் ஆயிரும். ஸோ 5 மார்க்கு இல்லைன்னா 3 மார்க் கொஷினில் கேட்பாங்க, டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் 3 ப்ராசஸ், இனிஷியேஷன், எலாங்கேஷன், டெர்மினேஷன் 3 மார்க்கில் கேட்டாங்கன்னா இந்த டயக்ராம் வரைஞ்சி அழகாக என்ன பண்ணிடணும், ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். ரொம்ப ஈஸியானது. இனிஷியேஷனை ப்ரொமோட்டார் ரீஜியனில் ஸ்டார்ட் பண்ணுறது ஆர்என்ஏ பாலிமரேஸ் சிக்மா ஃபேக்டர். அதை வந்து எலாங்கேட் பண்ணுவாங்க. எந்த இதில் 5' to 3'ல் யார் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து உட்காந்துக்குவாங்க, இஸ் அ ribonucleoside triphosphate. Next is followed by termination. ஒரு hairpin loop like structure வரும். ஸோ அந்த hairpin loop like structureல என்ன ஆகுது, இஸ் அ RNA polymerase row வந்து binds ஆயிடுச்சுன்னா ஸோ transcription it will be terminate. ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள் இனிஷியேஷன். ஸோ இனிஷியேஷனை யார்ப்பா இனிஷியேட் பண்ணுறாங்க, ஆர்என்ஏ பாலிமரேஸ் சிக்மா ஃபேக்டர். எந்த இடத்துல, இந்த ப்ரொமோட்டார் ரீஜியனில் எது அதிகமாக இருக்கும், அடினினும் தைமினும் ரிச் காம்போனண்ட்டாக இருக்கிறது. அதனால தான் அது என்னன்னு சொல்கிறோம், டாட்டா பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஆனால் இதில் வந்து நம்ம ப்ரோகேரியாட்ஸ் மட்டும் பார்க்குறதுனால ப்ரோகேரியாட்ஸ் அந்த டாட்டா பாக்ஸ் என்னன்னு சொல்லுவோம், டிஏ ரீஜியனை பிரிப்னோ பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இது எந்த இடத்துலப்பா, எந்த ஸ்ட்ராண்ட்லப்பா நடக்கும், இட்ஸ் அ டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டில் நடக்கும். டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டோட பொலாரிட்டி என்ன, 5' to 3'. ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ராண்டில் என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ சிக்மா ஃபேக்டர் உட்காந்தோன்னே பார்த்தீங்கன்னா அந்த எலாங்கேஷன் ப்ராசஸில் நிறைய ரிபோநியூக்ளியோசைட் ஜிடிபி, ஏடிபி இவங்களாம் வருவாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்ட்ராண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி எதுவோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியை ப்ரொடியூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆர்என்ஏவை ப்ரொடியூஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து டெர்மினேஷன் ப்ராசஸ். ஸோ இந்த டெர்மினேஷன் ப்ராசஸில் என்ன ஆகுது நமக்கு, எப்போ அந்த ஒரு ஹேர்பின் லூப் மாதிரி இப்படி வளைஞ்சு அந்த ஸ்ட்ராண்ட்ஸ் இப்படி வரையுதோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரோ ஃபேக்டர் போய் பைண்ட் ஆகி என்ன பண்ணோம், ஸோ டெர்மினேஷன் பண்ணிடும். ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன் நமக்கு என்ன ஆயிடுச்சு, டெர்மினேஷன் ஆயிடுச்சு. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்மா? ஸோ திஸ் ஸ்லைடு உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாயிண்ட்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ஸ்லைட்ஸை பார்த்து எழுதிக்கலாம். இனிஷியேஷன் இஸ் த பிகினிங் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன். ஸோ த ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்ன பண்ணுது, பைண்ட்ஸ் அ ரீஜியன் கால்டு த ப்ரொமோட்டார் ரீஜியன். ஸோ இட்ஸ் லீட்ஸ் டு என்ன ஆயிடுது, unwind the enzyme. So the enzyme is now ready to make a strand of mRNA with complementary sequence of a bases.
நெக்ஸ்ட் எலாங்கேஷன் பார்க்குறோம். எலாங்கேஷனில் என்ன ஆகுது, நிறைய நியூக்ளியோடைட்ஸ், அடிஷன் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ் எம்ஆர்ஐ ஸ்ட்ராண்ட்ஸில் போய் பைண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் டு பில்ஸ் த எம்ஆர்என்ஏ மாலிகுலை பில்ஸ் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் ப்ராசஸ் வென் தே கம் நியூலி formed RNA is bound to the unwound DNA. So next is termination. So the termination ஒரு hairpin loop form ஆனோன்னு என்ன ஆகுது, இந்த termination is by RNA row factor. So என்ன ஆகுது, terminate ஆயிடுது. Can you understand ma? So the row which is a helicase moves to the location of RNA polymerase. So the row unwinds the DNA or RNA hybrid and the RNA transcript is released. So note பண்ணிக்கங்க, a sigma factor is a protein. It's needed only for initiation of a transcription or otherwise initiation of a RNA synthesis. It is a bacterial transcription initiation factor and is enables binding of a RNA polymerase to gene promoters. The specific sigma factors is also initiate transcription depending on the environmental signals. Okay, so these are the initiation, elongation and termination of transcription. Okay, next transcription ஆயிட்டோன்னு where it takes place transcription சொன்னேன்ப்பா is in the நியூக்ளியஸ். ஸோ நியூக்ளியஸ்லேருந்து அது சைட்டோபிளாசம் போகணுன்னா சம் ஆஃப் த போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் மாடிஃபிகேஷன் பண்ணணும். ஓகே, நீங்கள் பாருங்கள், நமக்கு வந்து ஆர்என்ஏ கிடச்சிருக்கு. ஸோ அந்த ஆர்என்ஏல 5' மெத்திலேட்டட் கேப் பாஸ்பேட் அது ஆட் ஆகணும். அதுக்கு பேர் கேப்பிங் ப்ராசஸ். 3' அடினைல் குரூப் வந்து ஆட் ஆகிருக்கும். அதுக்கு பேர் அடினேஷன் ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலராக இருக்குது பார்த்தீங்களா, ஒரு எல்லோ கலர் ஒரு ரெட் கலர்னு. ஸோ அதில் வந்து எக்ஸான்ஸ் அண்ட் இன்ட்ரான்ஸ் வந்து ரெண்டுமே மிங்கிள் ஆகிருக்கு. ஓகே, ஸோ எக்ஸான்ஸ்னால் என்ன அப்படின்னா எக்ஸ்ப்ரெஸிங் ஜீன் ஃபேக்டர், இன்ட்ரான்ஸ்னால் நான் எக்ஸ்ப்ரெஸிங் ஜீன் ஃபேக்டர். ஸோ இதில் வந்து என்ன ஆகும்னா ஸ்ப்ளைசிங் நடக்கும். வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஸ்ப்ளைசிங்னா கட்டிங். ஸோ இன்ட்ரான்ஸ் எல்லாம் நான் எக்ஸ்ப்ரெஸிங்னால அதெல்லாம் கட் ஆயிரும். அப்போ நமக்கு எண்டில் என்ன கிடைக்கும், எக்ஸான்ஸு 5' மெத்திலேட்டட் குவானைல் ட்ரைபாஸ்பேட் அண்டு 3' பாலிஅடினேஷன். ஸோ இந்த மூணும் நடக்கிறதுக்கு பேர் தான் post transcriptional modification. So these are the post transcriptional modification only in occurring எங்கே மட்டும் தான் நடக்கும், யூகேரியாட்ஸில் மட்டும் தான் நடக்கும். ப்ரோகேரியாட்ஸில் நடக்கவே நடக்காது. ஏன்னா ப்ரோகேரியாட்ஸில் டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷனுங்கிறது எந்த ஒரு வெயிட்டிங் மூமெண்ட் இல்லாமல் கடை நடந்துடும். ஓகேவா? ஆனால் ப்ரோகேரியாட்ஸை தான் நம்ம பாலிசிஸ்ட்ரிக்குன்னு சொன்னோம், நிறைய இருக்கும், நிறைய அங்கங்கே அந்த பபிள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி அவங்க வந்து டிரான்ஸ்லேஷனை ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்க. ஆனால் யூகேரியாட்ஸில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக டிரான்ஸ்கிரிப்ஷன், போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் மாடிஃபிகேஷன், அதுக்கப்புறம் தான் டிரான்ஸ்லேஷன். ஸோ டிரான்ஸ்லேஷனுக்கு அப்புறம் தான் நமக்கு ப்ரோட்டீன் சிந்தசிஸே கிடைக்கும். இந்த பிக்சரை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதாடா? ஸ்ப்ளைசியோசோம், இந்த மெக்கானிசம் இஸ் கால்ட் அஸ் அ ஸ்ப்ளைசியோசோம் ஆர் post transcriptional modification. I repeat, so 5' என்ன ஆகுது, நமக்கு கிடைச்ச எம்ஆர்என்ஏலோட 5' மெத்திலேட்டட் குவானைல் பாஸ்பேட் ட்ரைபாஸ்பேட் குரூப் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ ஆட் ஆகிற அந்த ப்ராசஸ்க்கு நேம் என்னது, கேப்பிங் ப்ராசஸ். 3' எது ஆட் ஆகுது, நிறைய அடினைல் குரூப் ஆட் ஆகுது. தட் இஸ் கால்ட் அஸ் அ அடினேஷன் ப்ராசஸ். நெக்ஸ்ட் இஸ் introns are removed, exons are expressing the gene factor. Introns are non-coding sequence, exons are coding sequence. ஸோ அதில் தான் எக்ஸ்ப்ரெஸிங் த ஜீன் ஃபேக்டர்ஸ் இருக்குது. அப்போ இன்ட்ரான்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி கட் பண்ணி இவங்கெல்லாம் ஜாயின் பண்ணுற அந்த ப்ராசஸ் தான் என்னது, வி கால்ட் அஸ் அ மெசஞ்சர் ஆர்என்ஏ. ஸோ திஸ் இஸ் த ரிசல்ட் ஆஃப் எ post transcriptional modification or otherwise this process is called as a spliceosome. இது வந்து இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷினில் கேட்பாங்க. அழகாக அந்த 3 டயக்ராம்ஸை மட்டும் வரைஞ்சி 5' மெத்திலேட்டடு, 3' பாலிஅடினைலு, நடுவில் இடையில இன்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு எக்ஸான்ஸை மட்டும் சேர்த்து விட்டிங்கன்னா 3 மார்க் ஈஸியாக வாங்கிட்டு போயிடலாம். ஓகே, நம்ம இப்போ பிக்சரில் பார்த்தோம்ல அதனுடைய டெஃபினேஷன் தான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ த எம்ஆர்என்ஏ இஸ் சிந்தசைஸ்டு பை ஆர்என்ஏ பாலிமரேஸ் 2 as longer precursors of pre-mRNA. அதை நம்ம என்ன தான் சொல்லுவோம், ப்ரீ எம்ஆர்என்ஏன்னு தான் சொல்லுவோம்.
சரியா? So the population of a different RNA polymerase II transcripts are called as the heterogeneous nuclear RNA. ஸோ இப்போ நமக்கு ஹெட்டரோஜினியூக்ளியஸ் RNA தான் என்ன ஆக போகுது? ஸோ மெச்சூர் எம்ஆர்என்ஏஸாக மாறப்போகுது. அதுக்கு பேர் தான் இஸ் கால்ட் அஸ் த ப்ரீ எம்ஆர்என்ஏஸ். பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிகர்சர் ஆஃப் எம்ஆர்என்ஏ இஸ் கால்ட் அஸ் த heterogeneous nuclear nuclear RNA. So these are the HNRNAs undergoes capping tailing mechanism. Capping என்ன? 5 primeல என்ன ஆகுது? மெத்தில் குவானோசைன் ட்ரைபாஸ்பேட் ஆட் ஆகுது. What is the tailing process? அடினைன் வந்து 3 prime எண்டில் ஆட் ஆகுதுல்ல, அதுதான். ஸோ ஓகே. ஸோ வாட் இஸ் தட் ஸ்ப்ளைசியோசோம் ப்ராசஸ்? ரிமூவல் ஆஃப் ஏ இன்ட்ரான்ஸ் தான் நான் கோடிங் சீக்வன்ஸ். ஓகே, அதெல்லாம் ரிமூவல் ஆகிற இந்த ப்ராசஸ் இதுதான் என்னது ஆக போகுது? HNRNA இப்போ என்னவா மாறப்போகுது? போஸ்ட் எம்ஆர்என்ஏ மெச்சூர் எம்ஆர்என்ஏவாக மாறுற இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வி கால்ட் அஸ் அ spliceosomes, or otherwise it is called as a post transcriptional modification. இப்போ சொல்லுங்கள், அந்த எம்ஆர்என்ஏ இப்போ எங்கே வந்து நிற்கும்? இப்போ எங்கே இருக்கும்? இஸ் ஃபார் ஃப்ரம் எங்கே இருக்கும்? சைட்டோபிளாசம். ஓகே, நியூக்ளியஸ்லேருந்து சைட்டோபிளாசம் வர்றதுக்கு இந்த போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் மாடிஃபிகேஷன் ஃபங்க்ஷன் இஸ் நெசசரி. ஓகே, இது உங்கள் புக்கில் இல்லை, ஸோ அதனால் எல்லோரும் புக்கில் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ வாட் இஸ் அ டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் த ப்ரோகேரியாடிக் டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் யூகேரியாடிக் டிரான்ஸ்கிரிப்ஷன்? ஒன் வேர்டுக்கு யூஸ் ஆகும்பா. ப்ரோகேரியாடிக் டிரான்ஸ்கிரிப்ஷனில் இஸ் அ பாலிசிஸ்ட்ரானிக், யூகேரியாட்டில் ஒன்லி மோனோசிஸ்ட்ரானிக். ப்ரோகேரியாடிக் டிரான்ஸ்கிரிப்ஷன் எங்கே நடக்கும்? சைட்டோபிளாசம். யூகேரியாட்ஸில் நியூக்ளியஸ். ஸோ இட்ஸ் கப்புள்டு டிரான்ஸ்கிரிப்ஷன். அப்புறம் ப்ரோகேரியாட்ஸில் என்ன நடக்கும்? ட்ரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் அப்படியே ஃபாஸ்ட்டாக அடுத்தடுத்து கப்புள்டாக நடந்துடும். ஆனால் இங்கே என்ன நடக்கும்? கப்புள்டு டிரான்ஸ்கிரிப்ஷன், ட்ரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் நாட் அக்கர். ஏன் நாட் அக்கர்? இங்கே என்ன நடக்குது? இடையில போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் மாடிஃபிகேஷன் நடக்குதுல்ல, அதனால தான். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் சிங்கிள் டைப் ஆஃப் RNA பாலிமரேஸ் ரெக்வயர்ட். இங்கே என்ன தேவை? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் RNA பாலிமரேஸ் வந்து இதுக்கு தேவை. நோ நீட் ஃபார் எனி டிரான்ஸ்கிரிப்ஷனல் ஃபேக்டர் ஃபார் இனிஷியேஷன். இவங்க இந்த ஃபேக்டர் தான் வந்தால் தான் நான் இனிஷியேட் பண்ணுவேன் அப்படிங்கிறதுலாம் ப்ரோகேரியாட்ஸில் தேவையில்லை. பட் இங்கே என்ன தேவை? ஸோ ரெக்வயர்ட் இனிஷியேஷன் ஃபேக்டர்ஸ் வந்து தேவை. ஓகே, இன் ப்ரோகேரியாட்ஸில் RNA பாலிமரேஸ் இஸ் மேடப் ஆஃப் 5 சப்யூனிட்ஸ். யூகேரியாட்ஸில் என்ன ஆகுது? RNA பாலிமரேஸ் இஸ் மேடப் ஆஃப் 10 to 15 சப்யூனிட்ஸ். இது எல்லோரும் கம்பல்சரி நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஒன் வேர்ட் டிஃப்ரென்ஷியேஷன்ஸ் அதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அட் த எண்ட் ஆஃப் த டிரான்ஸ்கிரிப்ஷன், எண்டில் நமக்கு என்ன கிடைக்கிது? 5 prime end of the RNA transcript contains a free triphosphate group. So this was the first incorporated nucleotide in other chain. So prokaryotes என்ன அல்ல, அப்படிலாம் கிடையாது. Prokaryotes do not have a similar gap because they are other signals for recognition by the ribosomes. ஸோ இந்த ப்ரோகேரியாஸில் இந்த போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் மாடிஃபிகேஷன் இருக்காது. ஏன்னா அது கப்ளிங் ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷன். ஓகே, ஸோ த 5 prime end of the RNA transcript contains a free triphosphate group. So it was first incorporated nucleotide in the chain. Can you understand? ஓகே, இந்த டேப்லெட் காலம்ல நோட் பண்ணிக்கோங்க. டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் மாடிஃபிகேஷன், அந்த ப்ரொமோட்டா ரீஜியன்லேருந்து இனிஷியேஷன், எலாங்கேஷன், டெர்மினேஷன், அதனோட என்சைம்ஸோட ரோலு. ஓகே, நிறைய டிஃப்ரென்ஷியேஷன்ஸ் இதில் பார்த்தோம். என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னா, பாலிசிஸ்ட்ரானிக் மோனோசிஸ்ட்ரானிக்கோட டிஃப்ரென்ஷியேஷன் நல்லா படிச்சுக்கோங்க. டெம்ப்ளேட் கோடிங் ஸ்ட்ராண்ட் அண்ட் கோடிங் ஸ்ட்ராண்ட்ஸ்க்கு இடையில் இருக்கிற டிஃப்ரென்ஷியேஷன்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரோகேரியாட்ஸ்க்கும் யூகேரியாட்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேஷன்ஸு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கும் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கும் ஒரு டிஃப்ரென்ஷியேஷன்ஸ் போட்டிருப்பேன். ஓகே, ஸோ இதெல்லாம் இந்த டிஃப்ரென்ஷியேஷன் கொஷின் தான் நாளைக்கு 2 mark கொஷினாக கேட்பேன். ஓகேவா? அதனால் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். புக்கில் வந்து இது அப்படியே எல்லாமே மொத்தமாக கொடுத்துருப்பாங்க, பல்காக ப்ரோகேரியாட்ஸையும் யூகேரியாட்ஸையும் கம்பைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்து படித்தாதான் இந்த லெசனில் முடியும். கம்பல்சரி ஒரு கொஷின் வந்துடும். 8 marks அந்த லெசன்லேருந்து கம்பல்சரி 35க்கு 8 marks வந்து ஒரு இந்த கொஷின்ஸ்லேருந்து கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது.
ஓகேவா? லாஸ்ட் இயர் ஓப்ரான்ஸ்லாம் கேட்டு விட்டாங்க. ஸோ ஓப்ரான்ஸ் வந்து நார்மல் கிளஸ்டர் ஆஃப் ஜீன்ஸ் இட்ஸ் ரெகுலேட்டிங் ஃபங்க்ஷன் தான். ஸோ அது கூட எழுத தெரியாமல் நிறைய பேர் முழிச்சிட்டு இருந்தாங்க புக் பேக் கொஷினில். ஸோ அதனால் எதையும் விட்டுறாதீங்க. ஒன் வேர்ட் பேசிஸ்க்கு கூட நீங்கள் டிஃப்ரென்ஷியேஷன் கொஷின் எழுதி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒன் வேர்டில் மேட்ச் கேட்குறதுக்கு கூட இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மேனரிசமில் தான் நான் உங்களுக்கு இது வந்து சொல்கிறது. தயவுசெய்து நோட்ஸ் எழுதி படிங்கப்பா. ஓகே, கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எதுவும் டிஃப்ரென்ஷியேஷன்ஸ் எதுவும் டிஃபிகல்ட்டி இருக்கா? ரொம்ப ஈஸியானது. ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம், போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் வரைக்கும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்லேஷனுக்கு அப்புறம் இன்னொரு 2-3 டாபிக்ஸ் தான் இருக்குது. ஓகே, வேகமாக முடிச்சிடலாம் நெக்ஸ்ட் வீக்குள்ளே. ஓகே, தேங்க்யூ.